வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தமாக 2 படங்கள், ரெண்டுமே தமிழ் படங்கள் தான்ப்பா. ஒன்று ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம், இன்னொன்று ஃபேமிலி பற்றின கதை தான். ஆனால் ஃபேமிலியாக சத்தியமாக பார்க்க முடியாத ஒரு படம், கொஞ்சம் வில்லங்க பிடிச்ச படங்க இது. ஃபஸ்ட்டு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படத்தை முடிச்சு விட்ருவோம். ஜென்டில்வுமன் அப்படிங்கிற படம். எனக்கு இந்த படம் அந்த கிரேட் இந்தியன் கிச்சன் அந்த படம் ஞாபகம் இருக்குதா? அதில் நம்ம இவ்வளோ பொறுத்துக்கிட்டு இருக்கா, அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், நீ இன்னும் அமைதியாகவே இருக்கிற, ஏதாச்சும் ஒன்று பண்ண வேணாமா நீங்கள் அப்படிங்கிற நமக்கே டென்ஷன் வந்து கடைசியில் தான் எதிர்ப்பே காட்டுவாங்கல்ல. ஆனால் இதில் கொஞ்ச நேரத்திலேயே பெரிய ஒரு வேலையாக பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் ஜென்டில்வுமனா இருப்பது எப்படி அப்படின்னு சொல்றது தான் இந்த படம். இதுல கதை என்னன்னா, குடும்ப பெண்மணியா இப்படி தாங்க இருக்கணும், கணவனே கண் கண்ட தெய்வம் இப்படிங்கிற ஏரியால இப்படி இருக்கிற பொண்ணு கல்யாணமாயி 3 மாசம் தான் ஆகுது. அண்ட் அவங்க புருஷன் ஒன்றும் டெரரான ஆள்லாம் இல்ல, வேலை முடிச்சு வந்ததும் ரொமான்ஸ் வேலையை பார்க்குற நல்ல ஆளு தான். அப்பதான் சார் ஒரு விபரீதமான சம்பவம் நடந்துருது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது, இந்த ஜென்டில்வுமனுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கறதா படமே. ஐயோ தெரியாதனமா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டோமே, எப்படா தப்பிக்கிறதுன்னு அந்த வழியோட இருக்கிற ஆள் தான். எல்லாத்தையும் சமாளிச்சு விட்டு அப்பாவி பொண்ணுங்க நானு பாத்தீங்களா, விவரம் தெரியாத குடும்ப பொண்ணா இருக்கிற பாத்தீங்களாங்கிற அந்த இமேஜை மெயின்டைன் பண்றது தான் இந்த படமே. அண்ட் அவங்க ரோலாவும் சரி, இப்பேற்பட்ட விஷயத்தை அவங்க சமாளிக்கிற விதமாவும் சரி, அதெல்லாம் நல்லாவே பண்ணாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் கேரக்டர் இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் தீரா அந்த விளையாட்டு பிள்ளை. யோ நீ இங்க மட்டும்தான் மொத்த ரொமான்ஸும் காட்டுறன்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் இதே ரொமான்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கியா நீங்க. அண்ட் அவர் கேரக்டர் பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவமும் வரும், அவங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப கோவம் வரும், நமக்கு கொஞ்சமாச்சும் கோவம் வரும். அண்ட் முக்கியமாக 3வது முக்கிய கேரக்டரா லாஸ்லியா கேரக்டர். அந்த கேரக்டரை பார்க்கும்போது போலீஸ்க்கு எவ்வளவு ஒரு எரிச்சல் வருதோ அதே ஃபீல் நமக்குமே ஏற்படுத்தி விட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல லாஸ்ட்லியா மூஞ்சிக்கு நேரம் அட்டாக் பண்ற சம்பவம் நடக்கும். அப்படி பேசுறவரை மூஞ்சிக்கு நேரம் எதுவும் வச்சுக்காம பேசுறவரை கூட நம்பிடலாம், ஆனா சிரிச்சு சிரிச்சு பேசுறவரை நம்ப கூடாதுங்கிற மாதிரி இந்த கேரக்டர் இப்படி எரிச்சல் ஆக்குச்சுன்னா இன்னொரு கேரக்டர் வேற விதத்தில் எரிச்சல் ஆக்கும். ஆனா சப்போர்ட் பண்றவரை மட்டும் சத்தியமா நம்பிடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கொண்டு போனதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இது கிரைம் த்ரில்லர் மோட்ல ஆஹா ஒரு மர்டர் பண்ணி போட்டாங்களே, அதை மறைக்க என்னெல்லாம் பண்ண போறாங்க, அந்த பக்கம் வர வெறி கொண்டு தேடுவாங்களே இப்படிங்கிற சீரியஸ் ரூட்ல போல. எப்படி ஒரு பொண்ணு அவங்களை பத்தி முழுசாவே தெரிஞ்சிக்காம நாம அப்படியே பொதுவாகவே அவங்க இதுதான் இப்படிதாங்க இருப்பாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வருவோம். ஒரு பொண்ணு கேரக்டர் நீங்க எப்படி ஜட்ஜ் பண்றீங்கிற அந்த ரூட்ல தான் இந்த படமே போகும். ஆக்சுவலா லாஸ்ட்லியா விசஸ் ஹீரோயின் அவங்க 2 பேர் பேசிக்கிற அந்த மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அவங்க பேசும்போது ஹீரோயின் சைடு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக்கா மைண்டுக்கு வருது. கடைசியில் முடிச்ச விதமும் கூட ஒரு சைடு ஃபேவரா இல்ல இவங்க பண்ணது தப்பு இவங்க தாங்க சரி இப்படிங்கிற அந்த ரூட்டுக்குள்ளே போகாம இதை முடிச்ச விதமும் நல்லா இருந்துச்சு. 2 பேருடைய சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி முடிச்ச விதம் கொஞ்சம் ஸ்மார்ட்டா எஸ்கேப் ஆயிட்டீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடியாவும் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்தில் இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேரக்டர் ஒரு மர்டரே பண்ணா கூட பரவாயில்லமா, நீ எஸ்கேப் ஆயிக்கமா, தப்பிச்சிருமா அப்படிங்கிற மனநிலை நமக்கு வருது. இந்த பக்கம் லாஸ்ட்லியா கேரக்டரை போலீஸ் ஸ்டேஷன்ல அட்டாக் பண்ணும்போது கரெக்டாக தானே கேட்குறாரு, பின்ன ஓவரா இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேரக்டர் அட்டாக் பண்ணும்போது லைட்டா உள்ளுக்குள்ள கரெக்ட் தானு தோணுது. என்னடா இப்படிலாம் திங்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுப்பா ஃபீல். எனக்கு இந்த படத்தை முடிச்ச விதம் நல்லாவே இருந்துச்சு. ஆமா கேஸ் நீங்களே அந்த கேஸ் அப்படியே லூஸ்ல விட்டீங்கன்னும் போது அதோட கனெக்ட் பண்ணி முடிச்ச விதம் நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப ஸ்லோவா நிறுத்தி நிதானமா போகக்கூடிய படம்பா. நான் ரொம்ப பிளே பாயா இருப்பேங்க, வீட்டில் ஒன்று வெளியே ஒன்றுன்னு என் இஷ்டமேனிக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பேங்க அப்படிங்கிற ஆளா இருக்கும் பட்சத்தில் மவனே மாட்டின மர்கையாதான் அப்படிங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். அண்ட் கிரைம் த்ரில்லர் ஏரியாவில் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவில் போலீஸ்காரங்க கொஞ்சம் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கப்பா, எப்படி இந்த விஷயத்தை விட்டாங்கப்பான்னு அந்த ரூட்லையும் கொஞ்சம் பேசியிருக்கலாம். அந்த சைடு இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாமே, ரொம்ப பேசிக் லெவலாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. மற்றபடி தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம்பா, நல்லா இருந்துச்சுப்பா. அந்த படம் கொஞ்சம் பொறுமையாக போனாலும் நல்லா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் படம் குடும்பமாக பார்க்கக்கூடியது ஓகே. இதுக்கப்புறம் இது 18+க்கான படம் இல்லப்பா இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா இப்பவே ஸ்கிப் பண்ணுறேங்க. இது குடும்பமாக உட்காந்து பார்க்க முடியாத ஒரு படம், பெருசு அப்படிங்கிற படம். நான் கூட இந்த படத்தோட பேர் பெருசுன்னு வச்சிருக்கிறாங்களே, ஓகே அந்த பெரியவரை பத்தின கதை அப்படிங்கிறதுனால செல்லமா அவரை பெருசுன்னு கூப்பிடுறாங்க போலன்னு நினைச்சேன். ஆனா அவர் பார்த்த பெரிய வேலையால தான் இப்படி ஒரு பேரை வச்சாங்க, அந்த குறியீடு இதில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் போது டே அநியாயம் பண்றீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி இதுல கதை என்ன, அந்த பெரியவர் இறந்துட்டாருப்பா. டிவி பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு மொத்தமா போய் சேர்ந்துட்டாரு. அப்புறம் என்ன சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு குடும்பமே சேர்ந்து நினைக்கும் போதுதான் அந்த ஆள் பண்ணி வச்ச காரியம் இருக்குது. எங்க வீட்டு பெருசு ஒரு சீ அப்படின்னு ஒரு சீ காரியத்தை பண்ணிட்டு நம்மால் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ இவங்க தூக்கி நிறுத்தப்பட்ட இந்த மானத்தை பக்கெட் போட்டு டேப் போட்டு இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி அதை சரி கட்டி குடும்ப மானத்தை கௌரவத்தை காப்பாத்துறாங்கிறதான் படமே. இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல பஸ்ஸை சரி பண்ற மாதிரி இந்த குடும்பமே சேர்ந்து இம்மான கப்பல் ஏறாம காப்பாத்த என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தாங்கிறதான் மொத்த படமுமே. மீண்டும் மீண்டும் சொல்வது இது 18+ காமெடி படம்பா. இந்த போஸ்டரை பார்த்து ஆஹா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே காட்டுறாங்களே, ஒருவேளை இது ஃபேமிலி படமோ, கேட்டி விட சம்சாரம் அது மின்சாரம்
டான்னு இப்படிதான்ப்பா விசு படம் மாதிரி மொத்த குடும்பத்தையும் காட்டுறாங்களே அப்படிங்கிற மனநிலையில உட்காந்துராதீங்க. உங்க குடும்பமே சேர்ந்து அதோட உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. இதுல இந்த சுச்சுவேஷன்ல அவங்க ஒருத்தரும் ரியாக்ட் பண்ற விதம், அதை சமாளிக்க அவங்க சொல்ற பொய் கதைங்கிற மாதிரி டேய் எல்லாம் மீறி யோசிக்கிறீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அவரோட கடைசி ஆசை என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் உருட்டுற கதெல்லாம் குபீர் சிரிப்பு மூமெண்ட் தான். ஒரு சின்ன பையன் கேரக்டர் வருங்க, பாவங்க அசிங்கப்படுறதுக்குனே அளவத்து செஞ்ச கேரக்டரா அவனை எல்லாரும் அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க. அவனுக்கு அந்த தாத்தாவோட மானத்தை நான் வாங்காம விட மாட்டேன்னு சபதம் எடுத்திருப்பான். ஆனா இங்க இந்த ஆளு மானத்தை ராக்கெட்ல ஏத்தி செவ்வாய் கிரகத்துக்கே அனுப்பிட்டாருன்னு இந்த குடும்பத்துக்கு கவலை. ஸோ இந்த பக்கம் சபதம் எடுத்த ஒருத்தன், இந்த பக்கம் இவர் பார்த்த வேலை ஒண்ணுன்னு அதை வச்சு கொஞ்சம் கனெக்ட் பண்ண காமெடிலாம் கூட நல்லா இருந்துச்சு. பெருசோட ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், அப்புறம் பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கொஞ்சம் டிடெக்டிவ் மாதிரி, உங்களுக்கு முருங்கா சாம்பார் தரட்டா, எங்க வீட்டில் இப்படிங்க, உங்க வீட்டில் என்னங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பப்போ என்ட்ரி ஆகி கொடுக்குற எரிச்சல் மூமெண்ட்ஸ்ன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே நீட்டாக கொண்டு போனாங்க. அப்புறம் கூட என்னங்க இதை வச்சே படம் முழுக்க சுத்திட்டு இருக்க போறீங்களான்ற மாதிரி ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகும் போது தான் முனிஷ்காந்த் கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் எப்பா கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா காமெடி போச்சு. டே இதெல்லாம் உள்ளு சீரிஸோட கதரா, இதை அவங்க கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இதை வச்சு ஒரு வெப் சீரிஸே எடுத்துருப்பாங்கடா. அவெஞ்சர்ஸ் மாதிரி அவனுக்கு கிட்ட இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸையும் வச்சு ஒரு சீரிஸே எடுத்து வச்சிருப்பானுங்கடா. ஆனா அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு இங்க ஒரு படம் பண்றீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு பெரிய தைரியம் தான்பா. அப்புறம் இது 18+ காமெடி படம். அந்த சுச்சுவேஷனை பார்த்து எப்படா சிரிக்கிற, அந்த சுச்சுவேஷனை எப்படா நீ ஏத்துக்கிற இப்படிங்கிற மாதிரிலாம் ஓவரா அதில் ஆராய்ச்சி பண்றவர்கள் அந்த பக்கமே போவாதீங்க. இந்த படத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த சுச்சுவேஷனை வச்சு பச்சையா பேசி காமெடி பண்றேன் பாரு அப்படின்னு முகம் சுளிக்கிற லெவலுக்கு போகாம அந்த சுச்சுவேஷனை வச்சு இந்த கிரேசி மோகன் டைப்ல எல்லா கேரக்டர்ஸையும் கனெக்ட் பண்ணி காமெடி பண்ண ட்ரை பண்ண அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் இழுத்து எப்பா ரொம்ப சின்ன ஸ்டோரிப்பா, அதுக்கு நீ இவ்வளோ இழுக்காதீங்க பாடுற மாதிரி ஃபீலும் வந்துச்சு. இந்த சம்சாரம் மின்சாரம் இல்லை நம்ம ராம்கி விவேக் நடித்த இந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி அந்த டைப்பான படம் இருக்குன்னு தெரியாதனமா இந்த படத்தை ட்ரை பண்ணுறாதீங்க. அப்படிப்பட்ட படம் இல்லவே இல்லைப்பா. இது குடும்பங்கள் வச்சு எடுத்த படம் தான், ஆனால் குடும்பமாக பார்க்க முடியாத ஒரு படம். ஸோ தனியாக பார்ப்பது நல்லது. நிறைய இடங்கள் காமெடி எனக்கு ஒர்க் ஆச்சு, ஒரு ஓகேவான படம்பா. அண்ட் இந்த 2 படங்களையும் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ திரும்ப வரேன். டாடா பை.